செய்க குறைவினாய் உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க. 25/7/2026 வவுனியா சிதம்பரம் பழனிமலை முருகன் ஆலயத்தில் நிகழ்ந்த சிறப்பான திருவிழா மற்றும் ஆன்மீக நிகழ்வுகள் இடம்பெற்றன. குறிப்பாக இவ்வாலயத்தில் 21 அடி உயரமான தங்க நிறத்திலான பெருந்திருவ சிலை, அதாவது முருகன் சிலை, வவுனியா மாகரம்பை குளத்தைச் சேர்ந்த கலைஞர் கருணாமூர்த்தி ஆசாரியாரால் வடிவமைக்கப்பட்டு கடந்த 20/7/2026 அன்று வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜூலை 25ஆம் தேதி சிறப்பு வழிபாடுகளும் திருவிழா காட்சிகளும் பக்தர்களின் பங்களிப்புடன் பக்தி பூர்வமாக நிகழ்ந்தது. வவுனியா சிதம்பரம் முருகன் ஆலயத்தின் தோற்றமும் தமிழக சிதம்பரபுரம் மற்றும் கதிர்காம கந்தனுக்கு உள்ள தொடர்பும் என்ன என்ற கேள்விகளுக்கான பதில். இக்கோவில் அமைந்துள்ள பகுதி சிதம்பரபுரம் என்று அழைக்கப்படுவதோடு இங்குள்ள முருகன் மலை மீது கோயில் கொண்டுள்ளதால் இது ஈழத்து பழனி முருகன் கோவில் அல்லது பழனி மலை முருகன் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது. இலங்கையின் முதன்மை கடவுளான கதிர்காம கந்தனின் வழிபாட்டு முறைகள், ஆன்மீக சூழல் மற்றும் பக்தி மரபு போன்றவற்றுடன் இத்தலமும் பெருமளவு ஒத்துப்போகின்றது. முருகப்பெருமானின் படைவீடுகளில் ஒன்றான பழனி மலையை போன்று இயற்கையான குன்றின் மீது படிக்கட்டுகளுடன் இக்கோவில் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதால் இது பழனி மற்றும் கதிர்காமம் ஆகிய இரு தலங்களின் ஆன்மீக சாயலை கொண்டு விளங்குகின்றது. பழனி முருகன் தலத்தின் மாதிரியாகவே இக்கோவில் கரிக்கப்பட்டு வருவதால் தமிழக பழனி ஸ்தலத்துடன் ஆன்மீக தொடர்பு பெறுகின்றது. ஈழப்போர் தீவிரமாக இருந்த காலப்பகுதியில் வவுனியா மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் பல இன்னல்களுக்கு மத்தியிலும் தமது சொந்த மண்ணையும் பாரம்பரிய வழிபாட்டு தலங்களையும் பாதுகாத்து வந்தனர். போக்குவரத்து தடை, இடப்பெயர்வுகள் மற்றும் பாதுகாப்பு சூழல்களுக்கு மத்தியிலும் இப்பகுதி மக்கள் தங்களின் குலதெய்வ வழிபாட்டை கைவிடாது ரகசியமாகவும் எளிய முறையிலும் திருவிழாக்களை நடத்தி வந்தனர். பல தடைகளை தாண்டி இன்று இக்கோவில் விஸ்தரிக்கப்பட்டு கம்பீரமாக வளர்ந்துள்ளது. உலகை பயமுறுத்திய கோவிட்-19 தொற்று பரவல் காலத்தில், அதாவது கொரோனா, உலகளாவிய ரீதியில் அனைத்து ஆலயங்களிலும் திருவிழாக்கள் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டன. சிதம்பரபுரம் முருகன் ஆலயத்திலும் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொள்ள முடியாதவாறு சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி ஆகம விதிகளுக்கு மட்டும் உட்பட்டு மிகச் சுருக்கமான முறையில், அதாவது உபசாரம் மற்றும் பிரதான பூஜைகளுடன் திருவிழாக்கள் காலத்திற்கேற்ப தொடக்கப்பட்டு நிறைவு பெற்றன. வழக்கமாக இத்தலத்தில் மாத பௌர்ணமி தினத்தில் கந்தசஷ்டி, வைகாசி விசாகம் மற்றும் சிறப்பு பெருவிழா நாட்கள் கொடியேற்றத்துடன் திருவிழாக்கள் தொடங்கப்பட்டு காவடி எடுப்பதும், பால்குடம் சுமத்தல், சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தீர்த்த உற்சவத்துடன் நிறைவடைவது வழக்கம். சமீபத்திய திருப்பணிகள் மற்றும் பிரமாண்டமான சில சிறப்பு விழாவை அடுத்து இக்கோவிலின் திருவிழாக்கள் மேலும் கோலாகலமாக மாறி வருகின்றன. திருவிழா காலம் என்றால் பக்தர்களுக்கு மட்டுமல்ல, சிறுவர் சிறுமிகள் உட்பட ஏன் கால் நடைகளுக்கும் கூட மகிழாரம். இந்த மகிழாரத்தில் அதி முக்கியமானது அன்னதான சபையில் உட்கார்ந்து சாப்பிடுவதும், அதே போன்று கால் நடைகளும் இறையனாருக்கு படைக்கப்பட்ட
அந்த அமுதனை தாம் உண்டு கழிப்பதும் இங்கே ஒரு முக்கியத்துவமாக இருக்கும். பக்தர்கள் அன்னதான சபையிலே உட்கார்ந்து சாப்பிடுகின்ற அந்த அழகும், அங்கே அன்னதானத்தை பரிமாறும் அழகும் கண்கொள்ளா காட்சியாகவே இருக்கும். இந்த கண்கொள்ளா காட்சி எங்குதான் நாம் உண்டு மகிழ்ந்தாலும் தாய் நிலத்தில் உண்டு கழிப்பதிலே பேரானந்தம். இது ஐசி மாதிரி தருவாங்க. அதில் எழுதி ஒட்டியிருக்கும், ஃபோட்டோலாம் போட்டு ஒட்டியிருக்கும். அதில் என்ன எழுதி ஒட்டியிருக்கு? அதில் என்ன சுகாதார முறையில் விற்க போட்டுருக்கு. சுகாதார முறையில் நீங்கள் விற்கலாம், சாதாரணமாக எல்லாரும் போய் வேண்டியலா? இது ஒரு கம்பெனியாக விற்கிது. இது கம்பெனி இது அபி ஐஸ்கிரீம் முதல் அவை கனகாரம் வச்சிருக்கணுமோ? ஒரு 15 வருஷம் விற்கும். உங்களுக்கு என்ன செய்ய தெரியுமா? ஐஸ்கிரீம் தெரியா? தெரிஞ்சாலும் நீங்கள் செய்து விற்கலாம். ஏன்? அப்படிதான் பிஹெச் இதெல்லாம் இருக்கணும், சுகாதார முறைப்படி செய்யணும். சுகாதார முறைப்படி. நீங்கள் பள்ளிக்கூடங்களில் கொண்டே விற்கிறீங்களா? இல்லை இல்லை. ஏன்? பள்ளிக்கூடத்துலேயே எல்லா பள்ளிக்கூடத்துக்கு முன்னுக்கு ஜூஸ் இருக்கும். 20 ரூபா 30 ரூபாய்க்கு ஜூஸ் இருக்கும். நாங்கள் 100 ரூபாய்க்கு பழக்கு ஐஸ்கிரீம் விற்கும்போது சில பிள்ளைகள் வாங்கி குடிக்காது. 20 ரூபாய்க்கு ஜூஸ் இருக்கும்போது ஜூஸை தான் பிள்ளைகள் வாங்கி குடிக்கும். இது வாங்கி குடிக்காது. சட்டம் இருக்கா நீங்கள் விற்கிறதுக்கு? அதில் விற்கலாம், சுகாதாரம் எப்படி காட்டலாம் கூட விற்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் எங்களை வியாபாரம் போகாது. அது விலை குறைய தான் பிள்ளைகள் ஓடி வாங்கும். 20 ரூபாய்க்கு பழம் இருக்குது, 10 ரூபாய்க்கு ஜூஸ் இருக்குது, அதை தான் வாங்கி விற்குவோம். எவ்வளோக்கு உங்களுக்கு தெரிவினம்? 20 ரூபா 25 ரூபாய்க்கு. அது இந்த ஐஸ் வைக்கலாமா? பழம் ஐஸ் பழம் 40 ரூபாய்க்கு 10 15 ரூபா எல்லாம் வியாபாரம் செய்யலாம். நீங்கள் எவ்வளோக்கு வைப்பீங்க? 40 ரூபா அடிச்சிருக்கேன். ஐஸ் ஓகே என்ன விலை? ஐஸ் ஓக்கு எங்களுக்கு 80 ரூபா கொடுவாங்க. நான் 30 ரூபா வச்சு விற்போம், வீட்டுக்கு போட்டு. அங்கே ஐஸ் இந்த குழாய் வந்து அது கிலோ கணக்கா? கிரீம் கிலோ கணக்கு. அதை விட்டு விற்க